வருண்குமார் வழக்கில் சீமான் ஆஜராகவில்லை என்றால் பிடிவாரண்ட் வழங்கப்படும் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆரம்பிச்சது நீ செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு ஆடியோ போட்டு திமுக ஐடி விங்கு கொடுத்து அங்க இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீ. அக்யூஸ்ட் நீ, காக்கி சட்டைகளை மறைஞ்சிருக்க கிரிமினல் நீ. நீ நீ செல்போன் திருடன், ஆடியோ திருடன். 14 செல்போன் என் கட்சி பிள்ளைகளை பறிச்சு வச்சிருக்க. அதுல இருக்க ஆடியோ திருடன் நீ. நேர்மையாளன் சொல்ற, இந்த ஆடியோ வெளியிட்ட அயோக்கிய பையன் நீ இல்லையா? நீயா இல்லையா? நீ சொல்லு. இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க. நீ எதுக்காக நீ அவன் டப்புன்னு டிஜி ப்ரொமோஷன்? அதுவும் பொண்டாட்டியும் புருஷனையும் ஒரே பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்கே இருப்பாரு, அவங்க திண்டுக்கல் டிஐஜி வேற இடத்துக்கு போட மாட்டேன். எல்லாருக்கும் பணி மாறுதல், இவருக்கு மட்டும் அதே இடத்துல. என்ன பண்ணிடுவேன் நீ? என்ன பண்ணிடுவேன்? அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு வழக்க போடுறதே எஃப்ஐஆர். நான் புதுசாக எஃப்ஐஆர் பார்க்க போகிறேன்னா தம்பி, புதுசாக எஃப்ஐஆர் பார்க்க போகிறேன்னா சொல்லுங்க. 138 வழக்கு இதுவரை இருக்குது. எனக்கு வழக்கு இல்லாத நீதிமன்றங்கள் இல்லை, மாவட்டம் இல்லை. நீ புதுசாக போட்டு என்ன? அவர் பொறுப்பை உணர்ந்து வேலை செய்யணும். நீங்கள் கூலிக்கு வேலை செய்கிறீ, நான் கொள்கைக்கு போராடுறேன். நான் பிச்சை எடுத்து கட்சி எழுக்கிறேன், திரள் நிதி வச்சுருக்கேன். ரயில் ஏறி வந்தவருக்கு கூட வேலை செய்கிறேன். நீங்கள் இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சு? ஒரு தொகுதிக்கு 50 கோடி 60 கோடி செலவழிக்கிற அளவுக்கு பணம் எங்கேருந்து வந்துச்சு? சொல்லுங்கள், எங்கேருந்து வந்துச்சு? என்கிட்ட காசு இல்லை, மக்கள்கிட்ட கையேந்திரேன், பிச்சை எடுக்கிறேன். பிச்சைன்னு வச்சுக்க எடுக்கிறேன். நீனும் உங்கள் அப்பாவும் போட்டியில உங்கள் வீட்டில் முட்டிக்கால் போட்டு தட்டி எழுந்துக்கிட்டேன்னா இதெல்லாம் கொழுப்பு தானே. படிச்சா ஐபிஎஸ்னா ஐபிஎஸ் வேலை பாரு. என் காசுலேயும் தான் சம்பளம் வாங்குற. நீ ஒழுங்கா வேலை பார்க்கணும். அதை விட்டு திமுக வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் ஐடிவிங்களை ஜாயின் பண்ணிக்க. தம்பி, நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்சா? அந்த வேலையை தான் பார்க்கணும். நீ திமுகவின் ஐடிவிங்களை வேலை பார்க்கணும், இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் பார்க்கணும். புரியுதா? இத்தனை போலீஸ் இருக்கும்போது உங்களோட எங்களுக்கு பகை எதுக்கு, எங்களோட பிரச்சனை எதுக்கு வருது? நீங்கள் உருவாக்குறீங்க.